வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். பள்ளி மாணவர்களை குறிவைத்து தடை செய்யப்பட்ட புகையிலை விற்பனை. கொசப்பாளையத்தை சேர்ந்த நபர் கைது. வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயத்தின் உண்டியலை உடைத்து பணம் கொள்ளை. கொள்ளையனை தேடுகிறது காவல்துறை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி காமராஜர் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டாடா ஏசி வாகனத்தை திருடிய விழுப்புரத்தை சேர்ந்த பிரபல திருடனை சிசிடிவி காட்சிகளின் மூலம் அடையாளம் கண்டு காவல்துறையினர் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் 55 வயதான பாலு. இவர் தனக்கு சொந்தமான டாடா ஏஸ் வாகனத்தை வைத்து லோடு ஏற்றி செல்லும் பணி செய்து வருகிறார். இவர் தினமும் தனது பணிகளை முடித்துவிட்டு வாகனத்தை காமராஜர் சாலையில் ஓரமாக நிறுத்திவிட்டு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். அதன்படி கடந்த 13ஆம் தேதி இரவு பாலு தனது டாடா ஏஸ் வாகனத்தை காமராஜர் சாலையில் நிறுத்திவிட்டு வீட்டிற்கு சென்றார். பின்னர் மறுநாள் காலை தனது வாகனத்தை பணிக்கு எடுத்து செல்ல வந்தபோது நிறுத்தப்பட்டிருந்த இடத்தில் வாகனம் மாயமாகி இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தொடர்ந்து இதுகுறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் பாலு புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் வாலிபர் ஒருவர் தலையில் தொப்பி முகமூடி அணிந்து டிப்டாப் உடையில் செல்வதும் பின்னர் டாடா ஏஸ் வாகனத்தை திருடி செல்வதும் பதிவாகி இருந்தது. இந்த காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் வாகன திருட்டில் ஈடுபட்டது விழுப்புரம் மாவட்டம் சாலமேடு பகுதியை சேர்ந்த 26 வயதான மணிகண்டன் என்பதும் அவர் மீது திண்டிவனம், செஞ்சி, பண்ருட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார தமிழக பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து கடலூரில் இருந்த அவரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் நடத்திய விசாரணையில் பேருந்தில் புதுச்சேரிக்கு வந்த அவர் மது அருந்திவிட்டு டாடா ஏஸ் வாகனத்தை திருடி சென்றதாக தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அவர் திருடி சென்ற வாகனத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் மணிகண்டனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். பள்ளி மாணவர்களை குறிவைத்து தடை செய்யப்பட்ட புகையிலை விற்பனையில் ஈடுபட்ட நபரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்களை குறிவைத்து தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்து வந்த நபரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். அவரிடமிருந்து 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் சட்டம் மற்றும் ஒழுங்கு கலைவாணன் உத்தரவின் அடிப்படையில் வடக்கு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி மேற்பார்வையில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். ரோந்து பணியில் இருந்தபோது தன்வந்திரி காவல் சரகத்திற்குட்பட்ட திருப்பூர் குமரன் வீதியில் உள்ள குடோனில் சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கொசப்பாளையத்தை சேர்ந்த 50 வயதான மாரிமுத்து என்பது தெரிய வந்தது. அரசு தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு அதிக லாபத்திற்காக விற்பனை செய்து வந்ததை ஒப்புக்கொண்டார். அவரது குடோனில் நடத்தப்பட்ட சோதனையில் பல்வேறு வகையான புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதன் மொத்த மதிப்பு சுமார் 1.5 லட்சம் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு கோட்பா சட்டம் மற்றும் சிறார் நீதி சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குற்றவாளியை விரைந்து கைது செய்த காவல்துறையினரை அதிகாரிகள் பாராட்டினர். கோடை விடுமுறையில் மாணவர்களுக்கு பல்துறை கலை பயிற்சி முகாம் நடத்த ஜவஹர் சிறுவர் இல்லம் ஏற்பாடு செய்துள்ளது. பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறையை பயனுள்ள முறையில் கழிக்க சிறுவர் இல்லம் சார்பில் பல்வேறு கலை மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் ஜவஹர் சிறுவர் இல்லம் இந்த முயற்சியை முன்னெடுத்து வருகிறது. இந்த பயிற்சிகளில் பரதநாட்டியம், கிராமிய நடனம், வாய்ப்பாட்டு, இசை, ஓவியம், கைவினை போன்ற கலைகளுடன்
கீபோர்டு, செஸ், இறகுப்பந்து, கேரம், டேபிள் டென்னிஸ் போன்ற விளையாட்டுகளும் கற்பிக்கப்படுகின்றன. மாணவர்களின் முழுமையான வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இந்த பயிற்சிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. 6 வயது முதல் 16 வயது வரை உள்ள பள்ளி மாணவர்கள் இந்த பயிற்சிகளில் கலந்து கொள்ளலாம். காலை 9 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை பயிற்சி நடைபெறும். இந்த பயிற்சி முகாம் மே மாதம் 2ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள ஜவஹர் இல்லம், ரங்கசாமி நாயக்கர் அரசு பள்ளி, வில்லியனூர் அரசு பள்ளி, கதிர்காமம் அரசு பள்ளி, திருவண்டார்கோவில் பெண்கள் பள்ளி உள்ளிட்ட பல்வேறு மையங்களில் பயிற்சிகள் நடைபெறுகின்றன. மேலும் இந்த பயிற்சியில் சேர விரும்பும் மாணவர்களுக்கான விண்ணப்பங்கள் வரும் 27ஆம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற தூய அன்னை லூர்து ஆலயத்தின் உண்டியலை உடைத்து பணத்தை திருடி சென்ற திருடனை வில்லியனூர் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி சுற்றுலா தளத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் வில்லியனூர் மாதா கோவிலில் உண்டியலை உடைத்து பணத்தை திருடி சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 24ஆம் தேதி காலையில் வழக்கம் போல் ஆலயத்தின் வழிபாட்டு தலம் திறக்கப்பட்டது. அப்பொழுது ஆலயத்தில் உள்ள உண்டியல் உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்த ஆலயத்தின் ஊழியர்கள் பங்குத்தந்தை ஆல்பர்ட்டிற்கு தகவல் கொடுத்தனர். பின்னர் வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஆலயத்தின் உண்டியல் உடைத்து பணத்தை கொள்ளையடித்திருப்பதாக பங்குத்தந்தை ஆல்பர்ட் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வில்லியனூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். இதில் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் தமிழக தேர்தல் நடைபெற்ற அன்று 23ஆம் தேதி நள்ளிரவில் மர்ம நபர் ஒருவர் கதவை உடைத்து உண்டியலை உடைத்திருப்பது தெரியவந்தது. தீவிர விசாரணை மேற்கொண்டதில் ஆலயத்தின் பின் கதவை இரும்பு கம்பியால் உடைத்து உண்டியலை உடைத்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. சுமார் 50,000த்திற்கும் மேல் பணம் இருந்திருக்கலாம் எனவும் பல நாட்களாக கண்காணித்து இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டதும் காவல்துறையின் விசாரணையில் தெரியவந்தது. மேலும் திருடனை பிடிக்கும் முயற்சியில் வில்லியனூர் காவல்துறையினர் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். எப்பொழுதும் ஆட்கள் நடமாட்டம் இருக்கின்ற அந்த மாதா கோவில் அருகே இதுபோன்ற திருட்டு சம்பவம் நடந்திருப்பது அப்பகுதி பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் சார்பில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களிடம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் பகுதியில் மத்திய அரசால் தொடங்கப்பட்ட 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களிடம் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் மாநில தலைவர் அமுதரசன் தலைமையில் மாநில துணைத் தலைவர் கோவிந்தன் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர்கள் தாண்டவராயன், மூர்த்தி, மாவட்ட பொதுச் செயலாளர்கள் ஆறுமுகம், நாராயணசாமி, மாவட்ட செயலாளர் அஞ்சாப்புலி, தொகுதி செயலாளர்களின் முன்னிலையில் 100 நாள் வேலை திட்டத்தை காங்கிரஸ் அரசானது மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்து அதில் அனைத்து நபர்களுக்கும் வேலை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கொண்டு வந்தது. அதனை தற்போது வந்த பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்கள் 100 நாள் வேலை திட்டத்தின் பெயர் மாற்றப்பட்டது. தேச தந்தையின் பெயரையே மாற்றி தற்பொழுது ஆட்சியை ஆளுகின்றது. இது சரியானது அல்ல என்பதனையும் எதிர்வரும் காலத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் 100 நாள் வேலை திட்டத்தில் 400 ரூபாய் சம்பளம் வழங்கப்படும். மேலும் ஒவ்வொரு தொகுதியிலும் பஞ்சாயத்து தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படும் என்றும் கூறுகின்றனர். பஞ்சாயத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கிற 100 நாள் வேலை செய்கிற பயனாளிகளை சந்தித்து இந்த 100 நாள் வீடு சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அந்த விழிப்புணர்வில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டம் என்பது மகாத்மா காந்தியின் பெயரில் இவ்வளோ காலமாக செயல்பட்டு கொண்டிருந்தது. ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு முன்பாக அந்த திட்டத்தை இன்று ஆளும் பிஜேபி அரசானது திட்டத்தின் பெயரை மாற்றிவிட்டது. உலக கால்நடை மருத்துவ தினத்தை முன்னிட்டு சிறப்பு சிகிச்சை முகாம் கூடப்பாக்கம் கிராமத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி ஊசுடு தொகுதி கூடப்பாக்கம் கிராமத்தில் உலக கால்நடை மருத்துவ தினத்தை முன்னிட்டு இந்திய விலங்குகள் நல வாரியம் மற்றும் புதுச்சேரி பாதுகாப்பு இயக்கம் மற்றும் கோமாதா கோசாலை அக்கவை இணைந்து
உலக கால்நடை மருத்துவ தினம் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு புதுச்சேரி கால்நடைத்துறை இணை இயக்குநர் டாக்டர் குமரவேல் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கால்நடைகளை வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு தற்போதுள்ள தட்பவெட்ப நிலை மற்றும் கால இடைநிலை மாற்றம், இதனால் செல்ல பிராணிகள் மற்றும் கறவை மாடுகள், கால்நடை அனைத்திற்கும் ஏற்படுகின்ற நோய் தொற்றில் இருந்து உயிரினங்களை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், என்னென்ன உணவுகள் அளிக்க வேண்டும் போன்றவற்றை எடுத்து கூறியதை தொடர்ந்து செல்ல பிராணிகளுக்கு தடுப்பூசி மற்றும் இலவச சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த உலக மருத்துவ தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற முகாமில் சிறப்பு அழைப்பாளராக பெங்களூர் மாநில கால்நடை மருத்துவர் அப்துல் சலாம் மற்றும் மருத்துவர்கள் சங்கீதா, பாலாஜி, சபரி, சங்கரநாதன், சுந்தரி, முத்து, லாவண்யா, கிருபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் முகாமில் கலந்து கொண்ட அனைத்து கால்நடை உரிமையாளர்களுக்கும் செல்ல பிராணி வளர்ப்பவர்களுக்கும் ஊட்டச்சத்து மருந்துகள் மற்றும் தாது உப்பு கலவைகள், பருவத்திற்கு வரும் ஹார்மோன்கள், ஒட்டுண்ணி நீக்குவதற்கான மருந்துகள் ஆகியவை இலவசமாக வழங்கப்பட்டது. கட்டத்தில் இந்த கோடை வெயிலில் வந்து கால்நடைகள் குறிப்பாக கறவை மாடுகள்லாம் வந்து பால் உற்பத்தி திறனை கொஞ்சம் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம், இதில் வந்து இந்த கிளைமேட்டில் அதிகமான வெயில் இருக்குது. ஆக இந்த சூழலில் வந்து மாடுகளுக்கு சன்ஸ்ட்ரோக் வருவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஆக இதை நம்ம தவிர்ப்பதற்கு என்ன செய்யணும்னா, கால்நடைகளுக்கு நம்ம வந்து தொடர்ச்சியாக தண்ணீரை வைக்கணும். ஒன்று, தமிழகத்தில் கடந்த சட்டமன்ற தேர்தலை விட அதிகமாக வாக்காளர்கள் வாக்களித்த செயல்பாடுகள் குறித்து பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் பொதுமக்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலை விட இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்குகள் பதிவு செய்துள்ளனர். இதன் செயல்பாடுகளை பொதுமக்களிடையே கேட்டபோது இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அரசானது SIR என்ற சட்டத்தை அமல்படுத்தி வாக்காளர்கள் பட்டியலை சரி செய்தனர். இதன் காரணமாக 2 ஓட்டுகள் உள்ள நபர்கள் மற்றும் ஊரில் இல்லாத நபர்கள், மேலும் இறந்தவர்களின் தகவல் போன்ற அடிப்படைகளை சரி செய்ததால் வாக்காளர் பட்டியலில் சரியான நபர்கள் வாக்கு செலுத்தும் எண்ணம் உருவாகியது. இதனால் SIR-இன் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் அனைவரும் இதனை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் வாக்குகள் பதிவு செய்தனர். மேலும் தமிழகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழக சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று இளைஞர்கள் பெரும் ஈடுபாட்டில் இருந்ததால் வாக்குப்பதிவு அதிகமாகி உள்ளது என்றும், மேலும் ஜனநாயகத்தின் முறைப்படி வாக்குகள் கண்டிப்பாக செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலும் கூட்டணி நபர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து கட்சியின் வாக்கு எண்ணிக்கை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் பொதுமக்கள் அதிக அளவில் வாக்குப்பதிவு செய்ததாக தெரிவித்தனர். இளைய சமுதாயத்துக்கு நன்கு பரிச்சயமானவர் என்பதாலும் புதிய கட்சி ஆரம்பித்தாலும் ஆர்வத்தோடு மக்கள், பொதுமக்கள், இளைஞர்கள், பெண்கள் ஓட்டு போடுவதற்கு ஆர்வமாக வந்து இந்த சட்டமன்ற தேர்தலை வாக்களிச்சிருக்காங்க. SR திட்டம் கொண்டு வந்ததால போலி வாக்காளர்கள், இரட்டை வாக்காளர்கள், வேறு வேறு தொகுதியில் இருந்தவங்க நீக்கிருந்தால அனைத்து ஓட்டும் பதிலாயிருக்கு. SR தான் மெயின் காரணம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பள்ளி மாணவர்களை குறிவைத்து தடை செய்யப்பட்ட புகையிலை விற்பனை, கொசப்பாளையத்தை சேர்ந்த நபர் கைது. வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயத்தின் உண்டியலை உடைத்து பணம் கொள்ளை, கொள்ளையனை தேடுகிறது காவல்துறை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.